வந்திருக்கும் முக்கிய செய்தி, தீபாவளியையொட்டி திருப்பூரில் நாளை முதல் 9 நாட்கள் விடுமுறை அறிவித்திருக்கிறது திருப்பூர் பனியன் நிறுவனங்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாலாஜி. விவரங்கள். திருப்பூர் மாவட்டம் என்பது பின்னலாடை தொழிலுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற நகராக விளங்குகிறது. இங்கு பனியன் நிறுவனங்கள் மற்றும் அதன் சார்பு நிறுவனங்களான பிரிண்டிங், எம்ப்ராய்டரிங், சாயம் ஏற்றுதல் என பல்வேறு நிறுவனங்களும் செயல்பட்டு வருகிறது. இவற்றில் சுமார் 10 லட்சம் தொழிலாளர்கள் பணியாற்றி வரக்கூடிய சூழ்நிலையில் இவர்கள் அனைவருமே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் இங்கு வந்து பணியாற்றி வருகின்றனர். அது மட்டுமல்லாது வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் தற்பொழுது திருப்பூரில் வந்து தங்கி பணியாற்றி வரக்கூடிய சூழ்நிலையில் பெரும் பண்டிகை காலங்களில் மட்டுமே அவர்கள் தங்களது சொந்த ஊருக்கு செல்வதை வாடிக்கையாக வைத்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாது தற்பொழுது கொண்டாடப்பட இருக்கக்கூடிய தீபாவளி பண்டிகையின் பொழுது போனஸ் வழங்குவதால் அனைத்து தொழிலாளர்களும் தங்களது உறவினர்களுடன் இந்த தீபாவளி பண்டிகையை கழிக்கவே விரும்புகின்றனர். இதன் காரணமாக ஏராளமானோர் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல புறப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று மாலை அனைத்து தொழிலாளர்களுக்கும் போனஸ் தொகையானது வழங்கப்பட்டு அவர்களுக்கு நாளை முதல் விடுமுறையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி 9 நாட்கள் தொழிலாளர்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தொழிலாளர்கள் தங்களது குடும்பத்தினருடன் அதிக நேரம் செலவிடவும் பின்னர் மீண்டும் புத்துணர்ச்சியுடன் வந்து பணியாற்றவும் இந்த விடுமுறை தினங்களானது அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் என பனியன் நிறுவனத்தினர் தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாது 9 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் தொழிலாளர்களும் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுகின்றனர். இன்று போனஸ் பெற்றுக்கொண்டு மாலை முதல் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையங்கள் மூலமாக தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல தொழிலாளர்கள் திட்டமிட்டிருக்கின்றனர். இதன் காரணமாக கூடுதல் பேருந்துகளும் இன்று இயக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது சில நிறுவனங்கள், அதாவது அதிக வேலைப்பளு இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள் மட்டும் புதன்கிழமை இயங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பாலாஜி.